கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இந்த காலை நேரத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் இன்னும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா அதனுடைய 14வது அதிகாரம் 24வது வசனம். நான் நிர்ணயித்தபடியே நடக்கும், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார் என்று இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் இந்த பூமியிலே மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலேயும் என்னென்ன நினைத்திருக்கிறாரோ, என்னென்ன இவர்களுக்கென்று தீர்மானித்திருக்கிறாரோ அதையே நடத்துகிறார். அதையே நிற்க பண்ணுவதையும் நாம் இங்கே இந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடிகிறது. மனிதன் அவசரப்படுவதினாலும் மனிதன் ஆசைப்படுவதினாலும் மனித வாழ்விலே எல்லாம் கிடைப்பதில்லை. ஒருவேளை அவர்களே சொல்லிக்கொள்ளலாம், நாங்கள் ஆசைப்பட்டதும் நாங்கள் அவை பிரயாசப்பட்டதும் எங்களுக்கு கைகூடி வந்தது என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் என்ன மனித வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே செய்ய தீர்மானித்திருக்கிறாரோ, நினைத்திருக்கிறாரோ அதன்படியே நடக்கும் என்பதை வேதவசனம் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனபடியினாலே கர்த்தர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்றால், கர்த்தர் என்ன நினைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை குறித்து என்ன நோக்கம், கர்த்தர் என்னுடைய வாழ்விலே எதை நிர்மாணித்திருக்கிறார் என்கிற அந்த தெளிவும் அந்த புரிந்து கொள்ளுகிற அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். இதைத்தான் சங்கீதக்காரன் எடுத்தெழுதும்போது எழுதுகிறார், கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவுகள் மனித நினைவுகள் போல அல்ல. மனிதனுடைய நினைவுகள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய அழிந்து போகிற மாயைகளுக்குரியவைகளாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு சில காரியங்கள் மாத்திரம்தான் நித்திய மகிமைக்குரியவைகளாய் காணப்படுகிறது. மீதி அனைத்தும் மனிதனால் தோன்றுகிற மனிதன் நினைத்து கொள்ளுகிற நிர்மாணித்து கொள்ளுகிற அத்தனையும் இந்த உலகத்தோடு உலகமாக அழிந்து போகிறவைகளாய் இருக்கிறது. ஆனால் தேவன் நினைத்திருக்கிறது அப்படி அல்ல. இந்த உலகத்திற்கும் இனி வரப்போகும் நித்தியத்திற்கும் அது மகிமையுள்ளதாக இருக்கும்படி தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பல காரியங்களை நினைத்திருக்கிறார். இவர்களுக்கு இதை செய்ய வேண்டும், இந்த நேரத்திலே செய்ய வேண்டும், இந்த காரியங்களை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் பல காரியங்களை நினைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இப்படித்தான் இவருடைய வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும் என்று ஒரு நிர்மாணம், ஒரு அளவீடுகளை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறார். அதிகமாய் பொறுக்கிறவனுக்கு அதிகமாயும் இல்லை, கொஞ்சமாய் பொறுக்கிறவனுக்கு குறைவும் இல்லை என்று சொல்லி நாம் மன்னாவை பொறுக்கிற அந்த விஷயத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் என்ன நிர்மாணித்திருக்கிறாரோ, கர்த்தர் எந்த அளவை வைத்திருக்கிறாரோ அதன்படி அவனுக்கு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனபடினாலே அதிகமான அலைச்சலும், அதிகமான ஆசைகளும், அதிகமான ஆவல்களும் நம்முடைய வாழ்க்கையிலே எதையும் திருப்பி கொண்டு வருவதில்லை. ஆனால் தேவன் என்ன நினைத்திருக்கிறார், தேவன் என்ன நிர்மாணித்திருக்கிறார், அது மட்டும் என் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று யாதொருவர் தேவனுடைய இந்த வசனத்திற்கு அர்ப்பணிக்கிறார்களோ, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிற ஆண்டவர் அவர் ஆசீர்வதித்து நடத்துவதற்கும் அவருடைய அந்த அளவீடுகளிலே அவர் நிர்மாணித்திருக்கிறபடி, அவர் தீர்மானித்திருக்கிறபடி சகலமும் நன்மையும் செமையுமாயிருக்கும்படி கர்த்தராகிய தேவன் உதவி செய்வார். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அதிகமாய் அலைகிறதுனாலும், அதிகமாய் ஆசைப்படுகிறதுனாலும், அதிகமான ஆவல் உள்ளதினாலும் கர்த்தர் எதையும் திருப்பி கொண்டு அதிகப்படுத்தி தருவதில்லை. அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அதுவே நடக்கும். அவர் என்ன நிர்மாணித்திருக்கிறாரோ அந்த அளவுதான் நமக்கு கிடைக்கும். இதை புரிந்து கொண்டு கர்த்தருடைய நினைவின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் நிர்மாணித்திருக்கிறதை
கொஞ்சம் கூட குறைவில்லாமல் நம்முடைய வாழ்விலே தரட்டும். அதை சுதந்திரித்து கொள்ளுவதற்கு நாம் ஜாக்கிரதைப்படுவோம். வீணான அலைச்சல்கள், வீணான கவலைகள், வீணான காரியங்களை விட்டுவிட்டு கர்த்தர் நினைத்திருக்கிறபடியே என் வாழ்க்கையில் நடக்கணும், கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற அளவின்படியே நிர்மாணித்தபடியே எனக்கு நன்மை உண்டாகணும் என்று கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புவித்து வாழ்வோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை செமையாய் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான காலை நேரத்திலும் கர்த்தருடைய உன்னதமான வார்த்தைகளை எங்களுக்கு தருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அதிகமாய் அலைவதனாலும், அதிகமாய் ஆசைப்படுவதனாலும், அதிகமான காரியங்களுக்காய் ஜெபிப்பதினாலும் எதுவும் நடந்து போகிறதில்லை. ஆண்டவரே, நீர் ஆண்டவர் என்ன நினைத்திருக்கிறீரோ அதுவே நடக்கும். நீர் என்ன அளவு, எதை நிர்மாணித்திருக்கிறீரோ அதன்படியே நிறைவேறும். அப்பா, இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்களாய் நாங்கள் ஆண்டவரே தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து, தேவையற்ற அவசரங்களை குறைத்து, தேவையற்ற அங்கலாய்ப்புகளை குறைத்து தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய தீர்மானத்தின்படியே நீர் எனக்கு என்னை நினைத்திருக்கிறபடியே என்னை ஆசீர்வதியும், நீர் எனக்கு நினைத்திருக்கிற நிர்மாணித்திருக்கிற அளவின்படியே என்னை நடத்தும் என்று அர்ப்பணித்து செயல்பட உதவி செய்யும். நீர் நினைத்திருக்கிறது அது ஆசீர்வாதத்தின் நினைவுகளாய் இருக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். நீர் நிர்மாணித்திருக்கிறது எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து மீதமெடுக்கத்தக்கதான ஆண்டவரே அந்த நிர்மாணத்தை அளவீடுகளை வைத்திருக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இதை புரிந்து கொண்டு அர்ப்பணத்தோடு ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு நாங்கள் ஆண்டவருக்குள் வாழ கிருபை பாராட்டும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.